நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக மாறி இருக்கிறது கோவை. கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், கோவை தொகுதியினுடைய வாக்குகள் எங்கு எண்ணப்படுகிறது? இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விரிவான ஏற்பாடுகள் என்ன? குறிப்பாக இது மும்முனை போட்டியாக கோவை பார்க்கப்படுகிறது. கோவையில் முகவர்கள் உள்ளிட்டவங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கோவை ஒரு நட்சத்திர தொகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அனைத்து பகுதிகளிலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கோவை மாறி இருக்கு. இங்கு மும்முனை போட்டி இருப்பது உறுதியாக இருக்கு. தேர்தல் அறிவித்ததிலிருந்து இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது அதிமுகவுடைய சிங்கை ராமச்சந்திரன், திமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் ராஜ்குமார் மற்றும் பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் 3 பேர் போட்டியிட்டு அறிவித்தவுடனே இங்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியது. தமிழக அரசியல், மத்திய அரசியல் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிமுக, திமுக, அதே சமயம் அதிமுக பாஜக, திமுக பாஜக என்ற பார்வை எழுந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணமாக இந்த கோவை தொகுதியும் நம்ம பார்க்கலாம். கோவையில் மட்டும் 2 வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கு. அதாவது பொள்ளாச்சி மற்றும் கோவை என 2 வாக்கு எண்ணும் மையங்கள் தனித்தனியாக உள்ளது. கோவைக்கு பார்த்தீங்கன்னா தடகம் சாலையில் அரசு பொறியியல் கல்லூரியில் இந்த வாக்கு எண்ணும் மையமானது அமைக்கப்பட்டிருக்கு. கோவை பாராளுமன்ற தொகுதியில் சூலூர், சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 20,50,627 வாக்காளர்கள் எண்ணிக்கைகள் இருக்கு. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 64% வாக்குகளானது பதிவாகி இருக்கு. இதில் அதிகபட்சமாக சூலூர் சட்டமன்ற தொகுதியில் 74% வாக்குகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 13,56,000 வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தகவல் அளித்திருக்காங்க. இதில் 5 லட்சம் வாக்குகள் வாங்குவவர்கள் வெற்றியை மகனும் சூடுவார்கள் என தெரிய வருகிறது. காரணம் மும்முனை போட்டி இருப்பதனால அதிமுக, பாஜக, திமுக 3 வேட்பாளர்களும் சரிசமமாக வாக்குகளை பிரிப்பார்கள் என கருத்து கணிப்புகளும் இங்க இருக்கக்கூடிய களச்சூழலும் ஒரு பக்கம் சொல்லி இருந்தாலும் 5 லட்சம் வாக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு ஏற்படுவதற்கும் சூழல் இருப்பதாக அரசியல் கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கு. இந்த வெற்றி அனைத்து, அதாவது அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், கோவையோட வெற்றி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழக அரசியலில் கொங்கு பகுதி, கொங்கு மண்டலம், கொங்கு கோட்டைங்கிற ஒரு பேச்சும் எடுபட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கோவையோட வெற்றி யாருக்கு, கோவையோடைய மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிற பார்ப்பதற்கான இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படும். இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த 44 நாட்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. 230க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள், 3 சுழற்சி பணியில் காவலர்கள் என பல்வேறு தரப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்று அதோடைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. 8 மணிக்கு சரியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. முதலில் தபால் வாக்குகளை எண்ணுவார்கள். அதைத் தொடர்ந்து உடனடியாக முதல் சுற்றுக்கான வாக்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு எண்ணப்படும். கோவையில் மட்டும் 24 சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதாவது தனித்தனியாக இந்த அரசியல் பொறியியல் கல்லூரியில் 4 கேட்டுகள் பிரிக்கப்பட்டு முகவர்கள் ஒரு பக்கம், வேட்பாளர்கள் ஒரு பக்கம், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஒரு பக்கம் என்று அவர்களை பிரித்து அனுப்பும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. பலத்த பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கு. போலீசாருக்கு அலர்ட் நிலை கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா கடந்த முறையே வாக்குப்பதிவின் போது சில சலசலப்புகள் ஏற்பட்டது. அந்த சலசலப்புகளை தவிர்க்கும் பட்சத்தில் போலீசாருடைய பாதுகாப்பு பணி இருந்தது. வெற்றி வாய்ப்பு எந்த கட்சி ஜெயிச்சாலும் வெற்றியை மிகப்பெரியதாக கொண்டாடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படி கொண்டாடும் பட்சத்தில் எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் இருப்பதற்காக காவல்துறை மாவட்டம் மட்டும் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அனைவருக்கும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நன்னடத்தை விதிகளை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக காவல்துறை ரோந்து பணியை அதிகரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைய வெற்றி யாருக்கு? அது தமிழகத்தில் ஆளும் திமுகவிற்கா, இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கா, இல்லை எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாஜகவா என்று அதுக்கான விடைகள் அனைத்துமே ஒரு 11 மணிக்கு மேலே தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றிலும் வாக்குடைய சதவீதம் எந்த அளவுக்கு வருதோ அவங்க வெற்றியை பங்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், கடந்த முறை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வானதி சீனிவாசன், கமலஹாசன் மோதும் போது வாக்குகள் கடைசி வரைக்கும், அதாவது இரவு 8 மணி வரைக்கும் அதாவது கோவையிலேயே குறைவான வாக்குகள் கொண்ட தொகுதி தெற்கு தொகுதி. அதோடைய வாக்கு எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இரவு
8 மணி வரைக்கும் நடந்துபடுச்சு. அப்படி கோவையில் வந்து வாக்குகள் வந்து நெருக்கடியாக கட்சிகள் பங்கு கொண்டால் வாக்கு எண்ணிக்கையில் ஒரு வாக்குகள் வந்து தவறாக எண்ணப்பட்டாலோ இல்ல ஒரு வாக்குகள் வந்து குறைந்தாலோ அதிகரித்தாலோ அதுக்காக அனைத்து அரசியல் கட்சியினரும் வந்து போட்டியிட்டு அந்த வாக்குகளை வந்து சரியாக எண்ணப்பட வேண்டும் என்று அதுக்கான ஆயத்த பணியில முகவர்கள் வந்திருக்காங்க. அதே சமயம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியை மிக உற்றுநோக்குவதுடன் வந்து அந்த எண்ணிக்கைகளை வந்து மக்கள் மத்தியிலும் சரி, தேர்தல் முகவர்கள் முன்னாடியும் சரி, வேட்பாளர் முன்னாடியும் சரி சரியாக எண்ணப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்காங்க. காலம் செல்ல செல்ல தெரியும் கோவை யாருக்கு, கோவையை வெல்ல போவது யார் என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.